செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 2.7. நம்ம முதல் கணக்கு கீழ்காணும் கலப்பெண்களின் துருவ வடிவினை காண்க. அப்போ துருவ வடிவம் என்னன்னா நமக்கு தெரியும்னா ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட அந்த கலப்பெண்களுடைய வடிவமானது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யாக இருக்கணும், ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஓகே, இதில் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் அச்சு தெரியும், ஒய் அப்படிங்கிறது ஒய் அச்சு. எக்ஸ்னுடைய மதிப்பு ப்ளஸில் இருக்குது, ஒய்யனுடைய மதிப்பும் ப்ளஸில் இருக்குது. அப்போ எத்தனாம் கால் பகுதி? முதல் கால் பகுதி. ஸோ முதல்ல கொடுக்கப்பட்டது எக்ஸ் ப்ளஸ் ஐ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் வடிவத்தில் இருக்கணும். அதில் நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் அப்படிங்கிறதுனாது மாடுலஸ் ஆஃப் இசட், மாடுலஸ்னாது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா என்னது? tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஒய் அப்படிங்கிறது சைன் டீட்டா, சைன் டீட்டா பை காஸ் டீட்டா ஈக்குவல் டு தான் டேன் டீட்டா, அதான் டேன் இன்வர்ஸ்னு சொல்லுவோம். டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு சொல்லிட்டு வரும். அப்போ இதில் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். அப்போ ஆல்ஃபா கண்டுபிடிக்கும் போது நம்ம பார்க்க வேண்டியது முதல் கால் பகுதியா, இரண்டாவது கால் பகுதியா, மூன்றாவது கால் பகுதியா, நான்காவது கால் பகுதியான்னு பார்க்கணும். எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும், எக்ஸ் அச்சுன்றது காஸ் டீட்டா, ஒய் அச்சுன்றது சைன் டீட்டா, ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் முதல் கால் பகுதி. அப்போ டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. எக்ஸ் வந்து ப்ளஸ்ஸு, அதாவது எக்ஸ் அச்சு ப்ளஸ்லேயும் ஒய் அச்சு மைனஸ் இருந்துச்சுன்னா நான்காம் கால் பகுதி. அப்போ டீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கணும். ஓகே, அடுத்து மூன்றாம் கால் பகுதி வந்துச்சுன்னா டீட்டா வரும்போது ஆல்ஃபாவை எப்படி எடுக்கணும்னா பையிலிருந்து ஆல்ஃபாவை நம்ம கழிக்கணும். அதுக்கப்புறம் ஆல்ஃபாவிலேருந்து பையை கழிச்சு எத்தனாவது கால் பகுதி? இது இரண்டாவது கால் பகுதி, இது மூன்றாவது கால் பகுதி. லெஃப்ட் சைட் பண்ணும்போது கழிக்கணும். எதுலேருந்து கழிக்கணும் அப்படிங்கிறதான். பையிலேருந்து கழிச்சா இரண்டாம் கால் பகுதி, ஆல்ஃபாவிலேருந்து பையை கழிச்சா மூன்றாம் கால் பகுதி. ஓகேவா? 4 கணக்கு இந்த தான் சைட் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது ஆர். துருவ வடிவம் அப்படிங்கிறது ஆர் ஆஃப் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. இப்போ ஆர் அப்படிங்கிறது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ரெண்டாவது குவான்டிங்க செல்லும், ஈக்குவல் டு இதுதான் எக்ஸ் 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ன்றது 2 இதுவாக இருக்குது, 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 தான் ஹோல் ஸ்கொயர் வரும். 2 ஸ்கொயர் 4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 தான் ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேன்சல் ஆகிடும். அப்போ 4 3 எவ்வளோ? 12 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 யாருடைய மதிப்பு? 4னுடைய மதிப்பு. ஓகே, ஆர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் மதிப்பு யாரு? 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பை எக்ஸ்னுடைய மதிப்பு ப்ளஸ் 2, 2 கேன்சல் ஆகிடுமா? தட் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. எதில் tan டீட்டாவுடைய மதிப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வருதுன்னு பாருங்கள். இதானே 60 டிகிரி. அந்த 60 டிகிரி நம்ம என்ன எழுதுவோம்? பை பை 3ன்னு எழுதுவோமா? 180 3 பாகம் பிரிச்சா 60 டிகிரி வரும். தட் இஸ் ஈக்குவல் டு பை பை 3. எக்ஸும் ப்ளஸ் ஒய்யும் ப்ளஸ், அப்போ எத்தனாவது கால் பகுதி? முதல் கால் பகுதி. அதனால துருவ வடிவம் ஆர் ஆஃப் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா எப்படி எழுத போகிறோம்? ஆர்னுடைய மதிப்பு 4 இன்ட்டு காஸ் டீட்டாவுக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம்னா ஆல்ஃபான்னு வந்துச்சா, டீட்டாவும் ஆல்ஃபா ப்ளஸில் இருக்குது. ஸோ முதல் கால் படிக்கிறதால அதனுடைய பொது தீர்வுக்கு எழுதும்போது எப்படி எழுதணும்னா டீட்டாவுக்கு பதிலாக 2n பை ப்ளஸ் டீட்டா, எல்லாத்துக்குமே 2n பை ப்ளஸ் டீட்டா தான். டீட்டாவுக்கு பதிலாக என்ன போட போகிறாங்க? பை பை 3, தட் இஸ் ஈக்குவல் டு டீட்டா. ஆல்ஃபா ஈக்குவல் டு டீட்டா, டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் ஐ இன்ட்டு 2n பை பை ப்ளஸ் 2n பை ப்ளஸ் பை பை 3 வேர் என்னுடைய மதிப்பு பிலாங்ஸ் டு இசட். முழுக்கல்ல தான் என்னுடைய மதிப்பு இருக்கும். அடுத்து ரெண்டாவது கணக்கு பாருங்க சாமி. 3 மைனஸ் ஐ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, தட் இஸ் ஈக்குவல் டு சாமி எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் இருக்குது, ஒய்க்கு பதிலாக மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் எத்தனாம் கால் பகுதி? 4ஆம் கால் பகுதி. டீட்டாவுடைய மதிப்பு மைனஸ் ஆல்ஃபா நம்ம எடுக்கணும். இப்போ ஆர் ஈக்குவல்னாது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரா? எக்ஸ் ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9, ஐ ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 தான் ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், வெறும் 3 மட்டும் இருக்கும். இங்கே மைனஸ் இருந்தாலும் அடுக்கு ரெட்டப்படியாக இருக்கிறனால வந்துடும், ப்ளஸ் வந்துடும். சாமி நான் ஃபார்முலா ஏற்கனவே ஒரு முறை போட்டேன், நான் இதை போடல. இப்போ ப்ளஸ் 3 போட்டுக்கலாமா? தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12. 12 எப்படி எழுதலாம்? 4 இன்ட்டு 3, 3 12 எழுதலாமா? 4 3 12 எழுதலாம். 4 நடுவில் பெருக்கிறதுனால இந்த 4க்கு சொந்தம் ஸ்கொயர் ரூட்டு, 3க்கு சொந்தம். 4 வெளியே எடுத்தோம்னா வரும் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஆல்ஃபா ஈக்குவல் டுனா சாமி tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யினுடைய மதிப்பு மைனஸ் இருக்குது, நீங்கள் மைனஸ் விட்டுருங்க. ஏன்னா நம்ம 4ஆம் கால் பகுதின்னு தெரிஞ்சிச்சு நமக்கு, அதனால் விட்டுருங்க. 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பை எக்ஸினுடைய மதிப்பு 3. சாரி சாமி, இது ஆர்னுடைய மதிப்பு, ஒய்யினுடைய மதிப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஸோ வெறும் 3ல் எத்தனை எழுதலாம்? அது √3 இன்ட்டு √3 எழுதலாம் சாமி. வெறும் 3 √3 இன்ட்டு √3 எழுதலாம் தானே. அப்போ இதில் எதிர்க்கு கட் ஆகிடுச்சா? தட் இஸ் ஈக்குவல் டு
tan inverse ஆஃப் நான் வரும் 1/√3 தட் இஸ் ஈக்குவல் டு 1/√3 எதுனா π/6 30 டிகிரி தான். tan 30 டிகிரி மதிப்பு தான் இது. tan 30 டிகிரி எப்படி எழுதுறோம்? 180 6ஆல் பிரிச்சா எழுதுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு π/6. எத்தனாம் கால் பகுதி நமக்கு? 4ஆம் கால் பகுதி. அப்போ மைனஸ் ஆல்ஃபான்னு போட போகிறேன். நாங்கள் மைனஸ் தான் இருக்குது. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் π/6 தட் இஸ் ஈக்குவல் டு யார் சாமி? இது டீட்டா. அப்போ டீட்டாவுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? மைனஸ் ஆல்ஃபா. ஸோ துருவ வடிவம் r இன்ட்டு காஸ் டீட்டா plus I sin theta that is equal to rக்கு பதிலாக என்ன சொல்ல போட போகிறோம்? 2 into square root of 3 into cos of 2n pi plus தான். ப்ளஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? உங்கள் மைனஸ் போட போகிறோம். மைனஸ் ஆல்ஃபாவின் மதிப்பு மைனஸ் π/6 plus I into sin of 2n pi minus π/6 where n belongs to z. ஓகே செல்லம். அடுத்தது மூணாவது கணக்கு. -2 minus I√2 இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு x plus IY. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? r கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். ஸ்கொயர் போட்டாவே இங்கே மைனஸ் இருந்தாலும் வரும், ப்ளஸ் வரும். 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகிடும், வெறும் 2 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. ஓகே செல்லம். அடுத்தது 6 2 ஸ்கொயர் 4 சாரிம்மா வெறும் 2 சாமி, வெறும் 2. ஸோ 2 ஸ்கொயர் 4 4 4 என்ன செல்லம் வந்துருச்சு? 8. இப்போ 4 2 8ன்னு எழுதலாமா? அப்போ 4 2 8னா நடுவில் பெருக்கிறது தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4க்கு சொந்தம் 2க்கு சொந்தம். 4 வெளியே எடுத்தோம்னா வரும் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அடுத்தது என்ன சாமி? ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y/x தட் இஸ் ஈக்குவல் டு எத்தனாம் கால் பகுதி பார் சாமி? எக்ஸும் மைனஸும் ஒய்யும் மைனஸ் எத்தனாம் கால் பகுதி? 3ஆம் கால் பகுதி. 3ஆம் கால் பகுதினா டீட்டாவின் மதிப்பு ஆல்ஃபாவிலேருந்து பையை கழிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் போடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யனுடைய மதிப்பு வெறும் 2 பை எக்ஸனுடைய மதிப்பு 2. ஸோ 2 2 கேன்சல் பண்ணால் 1. தட் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1. tan டீட்டாவுடைய மதிப்பு எதுக்கு 1 வருதுன்னு பாருங்கள் தங்கம். 45 டிகிரியா? 45 டிகிரினா எழுதுவோம். π/4 எழுதுவோமா? 180 4 பாகமாக பிரித்தா 45 கிடைக்கும். that is equal to π/4. இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு கிடச்சிச்சு. தேர்ஃபோர் டீட்டா ஈக்குவல் டு எத்தனாம் கால் பகுதி? 3ஆம் கால் பகுதி. 3ஆம் கால் பகுதி அப்படின்றதுனா என்ன பண்ணோம்? ஆல்ஃபாவிலேருந்து பையை கழிக்கணும் சாமி. ஆல்ஃபா மைனஸ் பை ஈக்குவல் டு ஆல்ஃபாவுடைய மதிப்பு π/4 மைனஸ் பை தட் இஸ் ஈக்குவல் டு நடுவில் மைனஸ் குறுக்கு பெருக்குனா 4 பை வரும். இங்கே ஒரு பை இருக்குது, ப்ளஸ் ஒரு பை மைனஸ் 4 பை கழிச்சா மைனஸ் 3 π/4 வரும். ஓகே சலோ. இப்போ துருவ வடிவம் r இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் I sin டீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்னுடைய மதிப்பு நமக்கு 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 காஸ் ஆஃப் 2n பை போடணும் மைனஸ் டீட்டா தானே 3π/4 ப்ளஸ் I இன்ட்டு 2n pi minus 3π/4 where n belongs to z. Okay चलो. அடுத்து fourth sum சாமி I minus 1 by cos π/3 plus I sin π/3 கொடுத்துட்டாங்க. நமக்கு எப்படி இருக்கும்? எந்த பேட்டர்ன் இருக்கும்? x plus iy வடிவத்தில் தான் இருக்கணும். இன்னொன்று வந்து துருவ வடிவம்னா r of cos theta plus I sin theta. இங்கே கீழே இருக்கிறது நமக்கு பகுதியானது cos theta plus I sin theta அந்த வடிவத்தில் தான் இருக்குது. மேலே இருக்கிறது மட்டும்தான் ஒரு கலப்பெண் வடிவத்தில் நமக்கு இருக்குது. அப்போ அந்த டீட்டாவோட இருக்கிறது அப்படியே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். கமா போட்டுக்கோங்க. இதில் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு I மைனஸ் 1 அல்லது என்ன பண்ணோம்? ப்ளஸ் 1 மைனஸ் மைனஸ் 1 ப்ளஸ் I மாற்றிக்கினா அது மைனஸ் I நமக்கு என்ன வடிவத்தில் எக்ஸு ப்ளஸ் ஐஒய் வடிவத்தில் இருக்கணும். ஸோ ப்ளஸ் I மைனஸ் 1. ஓகே, இல்லை எக்ஸு மைனஸில் இருக்குது, ஒய் வந்து ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ எக்ஸு மைனஸு அப்படின்னுச்சுன்னா எத்தனாம் கால் பகுதி? 2ஆம் கால் பகுதி. நமக்கு 2ஆம் கால் பகுதினா கண்டிஷன் அது ஆல்ஃபாவை எப்படி கண்டுபிடிக்கணும்? இதான் 2ஆம் கால் பகுதி. எக்ஸு வந்து மைனஸு ஒய் வந்து ப்ளஸில் இருக்குது, பையிலேருந்து ஆல்ஃபாவை நம்ம கழிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆர் கண்டுபிடிச்சிடலாம். ஆர் ஈக்குவல் டு என்ன சாமி? நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயராக எக்ஸும் 1 தான் இருக்குது, மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான் வரும். இதில் ஒரு ஐ தான் இருக்குது, ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அடுத்தது ஆர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த என்ன சாமி? ஆல்ஃபா. ஆல்ஃபா ஈக்குவல் டு நமக்கு எத்தனாம் கால் பகுதி சொல்லிட்டாங்க? 2ஆம் கால் பகுதி. அதுக்கு முன்னாடி tan இன்வர்ஸ் ஆஃப் y/x.
தட் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் இதில் எக்ஸோ ஒய்யோ வந்து நம்ம பார்க்க வேண்டிய மைனஸாக ப்ளஸ்ஸான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். ஒயினுடைய மதிப்பு 1, எக்ஸினுடைய மதிப்பு 1. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 எப்போ 1 வரும் நமக்கு π/45 டிகிரி தானே, அப்போ π/4. ஓகே செல்லும். இப்போ நமக்கு T10 அது இரண்டாம் கால் பகுதியில் அமையதுனால T10 மதிப்பு என்னது நமக்கு எதனால் கிடைக்க போகிறோம், நம்ம பையிலேருந்து ஆல்ஃபாவை கழிக்கணும். ஓகே, பை மைனஸ் ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபாவின் மதிப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்கு π/4. ஒரு முழு எண் ஒரு பின்ன எண் நடுவில் மைனஸ் இருக்கு, குறுக்க பெருக்கி கழித்து பை போடுங்க. 4 பையிலேருந்து ஒரு பை போயிடுச்சுன்னா மீதி 3 π/4. ஸோ தீர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். I - 1 cos π/3 ப்ளஸ் I sin π/3. நமக்கு என்னது இதனுடைய துருவ வடிவம் R of cos θ ப்ளஸ் I sin θ பை இது இருக்குது cos π/3 ப்ளஸ் I sin π/3. தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்னுடைய மதிப்பு நமக்கு என்ன சம கிடச்சிருக்கு, √2 இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ தீட்டா போடும்போது என்ன பண்ணால், இப்போ நம்ம அதாவது இந்த முதன்மை வீச்சு போகணும். ஏன்னா இது ஒரு பை, இது இன்னொரு பை இருக்குது. அதனால் என்ன பண்ணால் தீட்டாவுக்கு பதிலாக இங்கே இதை போட்டுடலாம். போட்டு ஒரு ஃபார்முலாவுக்கு போக போகிறோம். ப்ளஸ் I sin 3π/4 பை காஸ் π/3 ப்ளஸ் I sin π/3. நமக்கு ஒரு ஃபார்முலா இந்த இடத்துல வந்து ரெடிமேட் ஃபார்முலா நமக்கு ஞாபகம் இருக்கணும் சாமி. நம்ம இங்கன்னா 11th 3rd லெசனில் இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். நான் இருந்தாலும் சொல்கிறேன். இது ஒரு θ1 வச்சுக்கிறேன், இதுவும் θ1, இது θ2, θ2 வந்து θ ஒரே மாதிரி இருக்குது, θ ஒரே மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி θ1 வச்சுக்கிறேன், அது θ2 வச்சுக்கிறேன். cos θ1 ப்ளஸ் I sin θ1 பை cos θ2 ப்ளஸ் I sin θ2 ஃபார்முலா என்னென்னா, அப்படிங்கிற 2 ரூட் போட்டுக்கிறேன். சாரி, √2 இன்ட்டு காஸ் ஆஃப் θ1 மைனஸ் θ2 ப்ளஸ் I இன்ட்டு sin θ1 மைனஸ் θ2. இது ரெடிமேட் ஃபார்முலா சாமி. ஸோ இதுக்கு உண்டானது பைனானது வகுத்தல் தான். ஸோ வகுத்தல் என்பது தொடர் கழித்தலின் சுருக்கம். அதனால் இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது θ1 θ2 கழிங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஓகே சாமி. இட் இஸ் ஈக்குவல் டு √2 இன்ட்டு காஸ் அந்த θ1 அப்படிங்கிறது தான் யார், 3π/, சரி ஓகேங்க போட்டுக்கலாம், 3π/4 மைனஸ் π/3. இதை கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் ஃபைனல் தீர்வுக்கு நம்ம போக போகிறோம். ப்ளஸ் I sin 3π/4 மைனஸ் 5/3. இப்போ பாருங்கள், ஒரு பின்னையன் நடுவில் மைனஸ் இருந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். 12 நான் பகுதிகளுக்கு ஒன்று கூட சம்மந்தம் இல்லை. அப்போ ரெண்டுத்தையும் பெருக்க போகிறோம். 4 3 12. எப்போ குறுக்கு ரெண்டுத்தையும் பெருக்கணும், அப்போ குறுக்கு பெருக்கணும். 3 3 9 பையா, இங்கே 4 பை. 9 பையிலேருந்து 4 பை கழிச்சா 5 பை வரும். இதில் எதை தானே வரப்போகுது. ஸோ √2 இன்ட்டு காஸ் 5π/12 ப்ளஸ் I sin 5π/12. ஓகே. ஸோ இப்போது துருவ வடிவத்துக்கு போகலாம் சாமி. எனக்கு இடம் இல்லை, நாங்கள் போட்டுக்கிறேன். துருவ வடிவம் என்னது, துருவ வடிவம் இது வேறு கணக்குடையது. துருவ வடிவம் என்ன பண்ணோம், R இன்ட்டு காஸ் ஆஃப் 2nπ. ஆருக்கு பதிலாக என்ன பண்ணலாம், √2 போட்டுக்கலாமா. √2 இன்ட்டு இது 2nπ ப்ளஸ் இங்கே என்ன இருக்குதோ அது அப்படியே போகிறோம் π/12 ப்ளஸ் I sin ஆஃப் 2nπ ப்ளஸ் 5/12 வேர் n பிலாங்ஸ் டு Z. ஓகே சாமி, அவ்வளோதான் செல்லும். இது வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி பை வடிவத்தில் வந்துச்சுன்னா முதன்மை வீச்சு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா பொது தீர்வுக்கு போகணும். ஓகே, தேங்க்யூ.